ஹாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் நம்பர் பத்தி இருக்க போகுது. சரிங்களா? என்னோட புரிதல்ல நான் எப்படி ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ வந்து எப்படி எடுத்துப்பேன், அது வந்து நமக்கு லைஃப்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். நெறைய பேர் வந்து இன்னைக்கு அஸ்ட்ராலஜிய மிக்ஸ் பண்ணி, அப்புறமா நியூமராலஜி, அப்புறம் கலர் தெரப்பி இப்படி நெறைய கிரபோய் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு நம்மளோட லைஃப்க்கான குரோத் வந்து நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் நான் இந்த விஷயத்த இப்படி நினைச்சாதான் என் மைண்டு எனக்கு அது சரியா இருக்குது, அதை மாற்றி நான் வேற எதையாவது நினச்சேன்னா எனக்கு அது நிறைய கொஷின் கேட்குது, லாஜிக்கலாக கொஷின்ஸ் நிறைய கேட்குது. ஸோ என்னால் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நான் நினச்சிக்கிறேன்னு நான் ஒரு விஷயத்த வந்து ஏஞ்சல் நம்பரில் ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா, அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அது ரெசனேட் ஆகுது இல்லை அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒன்ஸ் வந்துட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நம்ம வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூனிவர்ஸோட கைடிங்ல நம்ம வாழலாம் அப்படின்னு நீங்க அந்த ஈர்ப்போதிக்குள்ள வரீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேசுறது, முதல்ல நம்மளை காண்டாக்ட் பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் மூலமா நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு நம்ம ஏஞ்சல் நம்பர்னு சொல்றோம். ஏஞ்சல் நம்பர் அப்படின்னா என்னன்னா, ஒரே நம்பர் சீக்வன்ஷியலா வரும் இல்லைங்களா? இப்ப 1111 2222 3333 அந்த மாதிரி வர்றதா ஏஞ்சல் நம்பர் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ பர்சனலா எனக்கு பிடிச்ச ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1111 7777. இந்த 2 நம்பர் அது வந்து எனக்கு நோ ரீசன் எப்பவுமே பிடிக்கும். எனக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டதுல இருந்து அந்த காலத்துல இருந்து ஒரு இப்போ வரைக்கும், அந்த காலம் மீன்ஸ் ஒரு 6 வருஷமாவே எனக்கு இந்த 2 நம்பரை பார்க்கும்பொழுது என்னோட ஹாப்பினஸ்க்கு அளவே இருக்காது. அதுக்காக மற்ற நம்பர் பார்க்கும்போது இருக்காதான்னு கேட்டா கண்டிப்பா கம்மியா இருக்கும். இந்த 2 நம்பர் பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனல் இருக்கும் நம்ம. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு நம்பருக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்குன்னுலாம் கூட சொல்றாங்க. அது எல்லாமே ஓகே தான். ஆனா என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு பர்சனலா அப்படி ஒரு ஒரு நம்பர பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு அப்படி எல்லா நேரத்துலயும் நம்ம வந்துட்டு ஒரு நம்பர பார்க்கும்பொழுது இப்படி நினைக்கிறோம். இந்த 5 5 நீங்க கன்டினியூவா 5 சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி நடக்க போகுது அது இதுன்னுலாம் சொல்றாங்க. ஓகே ஃபைன். ஆனா என்னால அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியறதில்ல. அதனால தான் நான் வந்துட்டு ஆரம்பத்துல நான் எப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். 1111 ஸோ நானும் அதிலேயே இருந்துட்டேன். உங்களுக்கு அப்படி பர்ட்டிகுலரா வேற ஏதாவது நம்பர் பிடிக்குதா? அதாவது அந்த நம்பர பார்க்கும்பொழுது நிஜமான ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும். சும்மா நம்மளா கிரியேட் பண்ணாம, ஒரு சீரியஸ் இருக்கணும். அது என்ன சீரியஸா வேணா இருக்கலாம். அந்த சீரியஸ் நம்பர் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்போ அந்த சூப்பரா ஒரு ஃபீல், அந்த கட் ஃபீல்னு சொல்லுவோம்ல, அப்படி எது பாசிட்டிவ் ஃபீல் குடுக்குது ரொம்ப அதிகப்படியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி நம்ம அந்த நம்பர்ஸ ரிப்பீட்டடா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பிரெயின்ல இருக்க அந்த ஆர்ஏஎஸ் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர், அந்த ஒரு விஷயம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம வெளியில போறோம், எங்க போனாலுமே இப்ப நான் பார்த்தீங்கன்னா, மூட்ட தாத்தாவ நான் போற இடத்துல எப்படியாவது பார்த்துருவேன். எத்தன பேர் இருந்தாங்கனாலும் முதல்ல அவரு என் கண்ல தான் படுவாரு. அதுக்கப்புறம் மத்தவங்க பார்ப்பாங்க. ஆனா, அது ரொம்ப ஒரு கூட்ட நெரிசலா இருந்தா கூட, அத கண்ணுக்கே வெளிய அவங்க தெரியவே மாட்டாங்க அப்படின்னா கூட நான் கண்டுபிடிச்சுருவேன். அப்படிங்கும்பொழுது என்னன்னா, நம்ம அந்த அளவுக்கு திங்கிங் வந்து நம்ம எது மேல ஓவர் அப்சஸ்டா, ஐ மீன் ஓவர் அந்த பாண்டேஜோட இருக்கிறோம். எத பத்தி நம்ம அதிகமா திங்க் பண்றோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கும்பொழுது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பிரெயின் நமக்கு குடுக்கும். அதுதான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? அதுதான் நம்ம பிரெயின்ல வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆக ஆரம்பிக்கிறதுனால தான் நம்ம போற இடம், வர்ற இடம் எல்லாத்துலயும் அந்த நம்பர்ஸ் பார்க்கறது, யூனிவர்ஸோட சைன் நம்ம கேட்டு திரும்ப நம்ம நம்ம அத பார்க்கிறதா இருக்கட்டும். ஒரு கடவுள் போட்டோவ பார்க்கறது, ஒரு கோட் பார்க்கறது, நான் மூட்டை பார்க்கறதா இருக்கட்டும். இப்படி எல்லாமே எப்படின்னா, நம்மளோட பிரெயின்ல இருக்க அந்த ஆர்ஏஎஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அந்த ஆர்ஏஎஸ வச்சு நம்ம எப்படி நல்ல வழியில நம்ம ஹாப்பியா வாழலாம். சும்மா இருந்தத வந்து நம்ம வந்து இப்போ ட்ரிகர் பண்ணியாச்சு. அது அதோட வேலைய பார்க்க ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கும்போது, நம்ம எதுக்காக அத ட்ரிகர் பண்ணோமோ, அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ட மறந்துட்டு இன்னைக்கு நம்ம அப்படியே டீவியேட் ஆகி போறனால தான், நமக்கு நெறைய நேரங்கள்ல கஷ்டங்கள் வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம கான்ஷியஸ் ஆவும், நம்ம அவேர்னஸ் ஆவும் நம்ம இருந்தோம்னு வைங்களேன், இந்த ஏஞ்சல் நம்பரா இருக்கட்டும், எது ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஹாப்பினஸ் குடுக்குதுனாலுமே, அந்த ஹாப்பினஸ்ஸ நம்மளோட பிரெயின் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது வந்து நீ பார்த்திருக்க, இது வந்து உனக்கு ஹாப்பியான விஷயம். இத நீ பண்ணியிருக்க, இது வந்து உனக்கு ரொம்ப சூப்பர் ஹாப்பியான விஷயம் அப்படின்னுட்டு பிரெயின் நமக்கு சொல்லிக் குடுக்கும். இப்ப நானே சொல்லியிருக்கேன். நெகட்டிவான விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா, நம்ம திரும்ப ரிப்பீட்டடா அதையே நெனச்சு நெனச்சு தான் நம்ம நெகட்டிவ்க்குள்ள போறோம் அப்படிங்கும்போது, நம்ம எப்படி நினைக்கிறோம்? பிரெயின யூஸ் பண்ணி திங்க் பண்றோம். அந்த பிரெயின் வந்து நீ அதிக நேரம் இதத்தான் திங்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தேவையில்லாத ஐ மீன் நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோமோ, அது சம்மந்தமாவே எல்லாமே குடுக்குது. ஈவன் தோ அது நெகட்டிவா இருந்தாலும். பட் நம்ம என்னைக்காவது இந்த டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லி அதிலேயே வாழ்ற நம்ம,
இவங்க ரொம்ப ஹாப்பியாவும் எப்பவுமே ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்காங்க. இவங்க எப்பவுமே ரொம்ப பிளஷராவே இருக்காங்க. இவங்க வந்து ஆல்வேஸ் ஹாப்பியாவே இருக்காங்களே அப்படின்னுட்டு நம்ம யாரையுமே டெர்ம் பண்றதே கிடையாது. இவங்க வந்து டிப்ரஷனா இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னுட்டு தான் பேசுறமே ஒழிய, இதையெல்லாம் பேசவும் மாட்டோம். இன்ஃபாக்ட் நம்ம வெளிய காமிச்சுக்கவும் மாட்டோம். உண்மையான விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் நம்ம இருக்கோமா? நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத கூட நம்மள கவனிக்கிறதுக்கு இன்னைக்கு டைம் இல்ல. சோ நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பிசிக்கலி, மென்டலி எல்லாத்துலயுமே. இப்ப ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்தா, ஏஞ்சல் நம்பர்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப சாதாரணமா எடுக்க வேண்டாம். ஏன்னா, அது ஒரு நார்மலான விஷயமா சில பேருக்கு தோணலாம். ஆனா, நம்மளோட அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு குடுக்குற ஒரே ஒரு பூஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஓகே நீ கரெக்ட்டா போற, நீ கரெக்ட்டா இருக்க, செம்மையா இருக்க, சூப்பரா தான் பண்ற எல்லாமே, நீ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு நமக்கு யூனிவர்ஸ் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஞ்சல் நம்பர். வருஷங்கள் ஓடும். இந்த மாரி பீரியடா அதே நம்பர்ஸ் பார்த்துட்டே தான் இருப்போம். நமக்கு போரே அடிக்காது. சரிங்களா? நமக்கு புடிச்ச ஒரு விஷயம் நம்ம நெறைய பேர் இதுவும் சொல்லுவோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்றப்ப ஐ மீன் லவ் பண்ற ஸ்டேஜ்ல எல்லாம் சண்டை வராது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சண்டை வருது அப்டின்னா, அது வந்து ஒரு பிராக்டிகல் ரீசன் இல்லைங்களா? தனித்தனியா இருக்காங்க. மீட் பண்ற அந்த கொஞ்ச டைம்ல வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்ட குடுக்க முடியுமோ அப்படிதான் குடுப்பாங்க. அவ்ளோ அன்பா இருப்பாங்க. பட் ரெகுலரா ஒரே இடத்துல இருக்கோம் அப்படிங்கும்பொழுது, அதுக்கான ஒரு மாற்றங்கள் வரும். ரியாலிட்டி தெரியும். எல்லாமே ஃபைன் ஓகே. பட் நம்ம அந்த பாயிண்ட்ட விட்டுறக்கூடாது. எதுக்காக நம்ம இவங்கள சூஸ் பண்ணோம்? இவங்க ஏன் நம்மள சூஸ் பண்ணாங்கங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அத விட்டுட்டு நம்ம டீவியேட் ஆயி போயிடுறனால தான் நெறைய ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வருது. அது வந்து அரேஞ்ச் மேரேஜ்டா இருக்கலாம். இல்ல லவ் மேரேஜா இருக்கலாம். இல்ல வேற எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். வேற எதுனாலுமே இருக்கலாம். சோ, இங்கேயும் நமக்கு அதே தான். யூனிவர்ஸ் கூட வந்துட்டு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் கமிட் பண்ணிட்டோம். ஆரம்பத்துல நமக்கு அப்படியே சூப்பரா கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல நம்ம கிட்ட பேசுறதுங்கிறது ஏஞ்சல் நம்பர் மூலமா தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நெருக்கமா அவங்களோட வாழும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அதாவது ரொம்ப சாதாரணமாயிரும். ஆனா அப்படி சாதாரணம் ஆயிடுச்சுங்கிறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணாம, அந்த ஒரு எக்ஸைட்மென்ட் ஸ்டேட்லயே தான் நம்ம வச்சுக்கணும். அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னா என்னங்க? நமக்கு என்ன தேவையோ, நம்ம என்ன உணர்வுல இருக்கோமோ, அதுதான் நம்ம லைஃப்க்கு நடக்குது அப்படிங்கும்பொழுது, நமக்கு புடிச்ச ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி நடக்கும்பொழுது, "இது நேத்து தான் நடந்துச்சு, இது இன்னைக்கு தான் நடந்துச்சு. அது ஒரு சாதாரணமான விஷயம் தானே." அப்படின்னு போறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டில ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ். எது நடந்தாலும் ஓகே. எனக்கு வந்துட்டு நான் ஒரு இம்பெர்மனன்ட் ஸ்டேட்லயே இருப்பேன் நானு. இது எல்லாமே இங்க நிலையில்ல அப்படிங்கிற அந்த ஸ்டேட்ட விட்டுருங்க. நம்ம இப்ப அதுக்கு போல. நமக்கு நடந்துட்டு இருக்க எல்லாமே நம்ம லைஃப்ல நமக்கு தேவையானது மட்டும் தான் நடக்குது அப்படிங்கும்பொழுது, அந்த எக்ஸைட்மெண்ட்லயே இருக்கணும்னா என்னன்னா, நமக்கு ஆரம்ப காலகட்டத்துல நம்ம யுனிவர்ஸ் கிட்ட கேட்கிற சைன், இந்த ஏஞ்சல் நம்பர நம்ம பாத்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நம்ம பிரெயின பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கும், சம்டைம் நம்ம ஃபெட் அப் ஆகும்போது யுனிவர்ஸ் மேலே சந்தேகம் வந்துரும். "ஏன் நீ இருக்கியா? இல்லையாங்கிற?" மாரி. ஸோ, அப்ப எல்லாமே நம்ம கூட டிராவல் ஆயி, நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே தான். ஒரு சூப்பர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கா கூட இத நீங்க மாத்திக்கலாம். எப்படின்னா, நீங்க எந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு புடிச்சிருக்குங்கிறத நீங்க பாருங்க. அத பார்க்கும்பொழுது, டக்குனு உங்க மைண்ட்ல என்ன வருது? அப்படிங்கிறதையும் நீங்க வந்துட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஒரு நம்பர பார்க்கும்பொழுது, இப்ப நான் கார் வாங்குறேன், ஓட்டுறேன், அப்படி சூப்பரா ஓட்டுறேன், நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், இந்த கலர் கார் வச்சிருக்கேன், இங்கெல்லாம் நான் போறேன் அந்த கார வச்சுட்டு அப்படின்னு நீங்க சும்மா ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. அந்த திங்கிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, சாதாரண எண்ணமா இல்லாம எமோஷன நீங்க அது கூட ஆட் பண்ணணும். அந்த எமோஷன் ஆட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் தான் ஏஞ்சல் நம்பர். இப்ப நான் சொன்ன மாதிரி எனக்கு W1W1 ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அத நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, நான் அப்படியே ஸ்டன் ஆயிருவேன். எனக்கு வந்துட்டு ஒரு இப்ப மூட்ட தாத்தாவோட ஃபோட்டோ பார்த்தேன்னா, ஸ்டில் எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை மொமெண்ட் அப்படியே இருக்கும். அந்த அட்ரினல் ரஷ் வந்து எனக்கு பார்த்துட்டேன்னா, அப்படி ஒரு ஃபால் இன் லவ் தான். எப்ப பார்த்தாலும் சரி. நான் வீட்ல இத ரெகுலரா பார்க்குறேன். கீழ வச்சிருக்கேன். சாமி ரூம்ல ஃபோட்டோ இருக்கு. அந்த தோரணம் இருக்கு. எல்லா இடத்துலயுமே எனக்கு அவைலபிளா மூட்ட தாத்தாவோட ஃபோட்டோ இருந்தாலும், நான் எங்கேயாவது வெளியில போனா, அத பார்த்தேன் அப்படின்னா, அவர பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். அவர பார்க்கும்பொழுது என்கிட்ட அவர் கம்யூனிகேட் பண்றாரு அப்படின்னு நான் நெனச்சுப்பேன். பண்றாரு. நினைச்சுக்கிறதில்ல. அவர் என் கூட பண்றாருங்கிறத நான் நம்ப ஸ்டார்ட் பண்றேன். அப்படியே என் மைண்ட் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் என் கூட பேசுறாரு. அப்படின்னுட்டு நான் என்ன என்னோட புத்திக்கு சொல்லி குடுக்குறேனோ, என் மைண்ட்ல நான் என்ன ஃபீல் பண்றேனோ, அத எனக்கு அது நடத்தி குடுக்குது. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒரு சாதாரணமா பார்க்காம, ஒரு ஏஞ்சல் நம்பர் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப 2222 பார்க்குறீங்க அப்படின்னா, அத பார்க்கும் பொழுதெல்லாம் உங்க லைஃப்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு அதாவது ஒரு ஆசை அப்படிங்கிறத விட்டுருங்க. ஏன்னா, நம்ம ஒரு டக்குனு எங்கேயாவது போயிட்டுருப்போம். திடீர்னு பார்ப்போம். அந்த நேரத்துல நமக்கு ஒரு ஆசைங்கிறதெல்லாம் விட்டுட்டு, 24 மணி நேரமும் நம்மளோட வாழ்க்கைய எப்படி வாழணுங்கிற அந்த ஒரு கற்பனையில நம்ம வாழும் பொழுது, அந்த நேரத்துல நீங்க எந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கனாலும் சரி, அதுலயும் பர்ட்டிகுலரா உங்களுக்கு புடிச்ச ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்கன்னா, அது இன்னும் எக்ஸைட்மென்ட் ஃபீலிங் உங்களுக்கு குடுக்கும். அப்படிங்கும்பொழுது, அட்லீஸ்ட் அத பார்த்ததுக்கு அப்புறமாவது யுனிவர்ஸ்க்கு தேங்க் யூ சொல்லிட்டு, என் லைஃப்ல இப்படியெல்லாம் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசைய நடக்குங்கிறதுக்காக நான் இந்த நம்பர் பார்த்துருக்கேன். தேங்க் யூ சோ மச் யுனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு பிரேயர் மாதிரியோ, இல்ல சும்மா ஒரு கிராட்டிட்யூட் சும்மா ஒருத்தவங்கள்ட்ட பேசுவோம்ல, தேங்க்ஸ்ப்பா, சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன கிரியேட் பண்ணி, அப்படியே எண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலைய பார்க்க போலாம். இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல, 2 இடத்துல நம்ம பார்க்க மாட்டோம்.
வெளியில நம்ம வீட்ட விட்டு வெளியில போயிட்டோம் அப்படின்னாலே, சம்டைம் வீட்டுக்குள்ளேயே கூட எப்படியாவது நம்மள பார்ப்போம். ஆனா வெளியில போறவங்க வந்து நம்ம நெறைய விஷுவல்ஸ் இருக்கும். நம்ம ஃபோன் நம்பர்ல பார்க்கலாம், பஸ் நம்பர், கார் நம்பர், லாரி இப்படி எல்லாத்துலயுமே பார்ப்போம் அப்படிங்கும் பொழுது, நமக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து எப்பவுமே ஜாஸ்தியாவே இருக்கும். நம்மள பாசிட்டிவாவே வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க எப்ப வெளில போனீங்கனாலும், எந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு புடிச்ச ஏஞ்சல் நம்பர கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அத மட்டும் பார்த்தாலும் சரி, உங்களோட மைண்ட் செட் ஆல்வேஸ் கிராட்டிட்யூட் தான். ஆல்வேஸ் ஹாப்பினஸ், ஆல்வேஸ் கிராட்டிட்யூட். இதுலயே நீங்க ஃபாலோ ஆகுங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல சேஞ்சஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? நம்மளோட லைஃப ஒரு ஒரு சின்ன பிட் இப்படி ஒரு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம லைஃப்ல இப்போ நம்ம வந்து மூவ் ஆகட்டும். ஐ மீன் ஃபார்வர்ட் ஆயிட்டோம். பழைய மாதிரி நம்ம இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் நம்ம வரும்பொழுது, அத நம்ம ஃபேஸ் பண்ணி பழகும்பொழுது, நமக்கு தான் அப்ப சேஞ்ச் தெரியும். ஓ! நம்ம இப்ப இப்படி பண்ணிட்டோமா? நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்றோமா? அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னு நீங்க மாறணும் இல்லையா? அந்த மாறுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சாதாரணமான விஷயமா இந்த ஏஞ்சல் நம்பர் எடுத்துக்கோங்க. இது உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வரும். நம்பி கிராட்டிட்யூடா உங்களோட ஏஞ்சல் நம்பர் கூட உங்களோட கனெக்ஷன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.